தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே புதிதாக ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்த ஓட்டுநர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சக ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பார்த்தோன்னா பல ஆண்டுகளாக ஒரு சமூகத்தினர் ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழலில் மற்றொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் புதியதாக ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்கப் போவதாக கூறினார்கள். இதனால 2 ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர்களுக்கும் இது பிரச்சனையா இருந்துச்சு. இதனால வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாத நிலையில மீண்டும் அந்த புதிதாக போடப்பட்ட ஆட்டோ ஸ்டாண்ட் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்தினாங்க. அறிவுறுத்தலை மீறி அந்த இடத்துல புதியதாக ஆட்டோ ஸ்டாண்ட் போட்டு பயணிகள் ஏற்றிய சூழ்நிலையில காவல்துறையினர் அந்த புதியதாக ஆட்டோ ஸ்டாண்ட் போட்ட 9 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. மேலும் அவர்களின் ஆட்டோவை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதனை கேள்விப்பட்ட அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் உரிமையாளர்கள் மற்றும் அவரின் சொந்த பந்த உரிமையாளர்கள் ஆகியோர் தேனி காவல் நிலையத்தை திடீரென முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அந்த ஆட்டோவிலையும் உடனே சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் கையில் ஒப்படைக்க வேண்டும் என அவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டாங்க. இதனால இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனை அடுத்து தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காவல்துறையினர் தற்போது தேனி காவல் நிலையம் முன்பு குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது ஒரு பரபரப்பான சூழலே தொடர்ந்து நிலவி வருகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.